நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருடைய நம்மேல் இருக்கிற பார்வை எப்படி மாற்றுகிறது? நம் ஜெபம் எப்படி விடுதலை தருகிறது என்று இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல முதல் 5 வசனத்தை தியானிக்கப் போகிறோம். யோவாகாஸ் என்னும் இஸ்ரவேல் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். விக்கிரகத்தை ஆராதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் அவரையே பின்பற்றுகிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் வருகிறது. அவர் சிரியாவின் ராஜாவாகிய அகசியாவின் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நெருக்கத்துல இருந்து யோவாகாஸ் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களோட நெருக்கத்தை பார்த்து அவர்களுக்கு செவி கொடுத்து ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களை அந்த ஒடுக்கத்தில் இருந்து அந்த நெருக்கத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இதில் பார்த்தோன்னா யோவாகாஸ் இஸ்ரவேலின் ராஜாவும் இஸ்ரவேல் மக்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய பார்வை இஸ்ரவேல் மேல் ஒரு கோப பார்வையாக இருந்து அவர்களை ஒரு உபத்திரவத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் அதே மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். அந்த பார்வை இரக்கமுள்ள பார்வையாக இருந்து அவர்களை உபத்திரவத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பார்வையாக இருந்து அவர்களை விடுதலை செய்கிறார். அதே போல் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நோக்கி அப்படி பார்க்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம் பாவத்தில் விழுந்திருக்கும் போது சில இடங்களில் நம்ம மீறி அக்கிரமம் செய்யும் போது கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை இரக்கமாய் பார்த்து மனதுருகி நம்மளை அந்த இடத்துல இருந்து விடுதலை செய்ய அந்த உபத்திரவத்தை நீக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன்.